10th standard max common quarterly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்லா தரவா பார்த்துட்டோன்னா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part B, question number 22. I am Jayakumar. Write the following expression in terms of alpha plus beta and alpha beta. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பை 3 பீட்டா ஓகே ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. இது ஆன்சரில் நீங்கள் எழுதும் பொழுது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா வடிவத்தில் தான் நீங்கள் எழுதணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டா என்ன கிடைக்கும்? 3 ஆல்ஃபா பீட்டா. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுட்டு வாங்களேன். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன எழுதுவீங்க? a square plus b square plus 2ab ன்னு எழுதுவீங்க. a plus b the whole square minus 2ab ன்னு எப்படி எழுதுவீங்க? a square plus b square. அப்போ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நீங்கள் வைங்க. இங்கே நீங்கள் என்ன எழுதுவீங்க? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பதில் என்ன எழுதுவீங்க? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை 3 ஆல்ஃபா பீட்டா. பாருங்களேன், இதுதான் ஆன்சர், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா வடிவத்தில் வந்துச்சா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.